ரைட். அடுத்ததாக சபையின் ஒழுக்கம். நான் முதல்ல சொன்ன 2 காரியம் அவசியம். என்ன காரியம்? சபையுடைய ஒழுக்கமும் ஆரோக்கியமான போதனையும், ஆரோக்கியமான வாழ்வும் ஆரோக்கியமான போதனையும். இதனுடைய வேத ஆகம அடிப்படை என்ன? இவ்வளவு நேரம் நாங்க ஹிஸ்டரியில இருந்து நிறைய பார்த்துக்கிட்டு வந்தோம், அப்படிதானே? இப்போ கொஞ்சம் பைபிளுக்கு நாங்க போவோம். வேதாகம அடிப்படை என்ன? மக்களை விடுவித்து தேவன் என்ன செய்கிறார்? நேரடியாக எங்க கொண்டு போறார்னா வார்த்தைக்கு தான் கொண்டு போறார். மக்களை விடுவித்து எங்க கொண்டு போறார்? வார்த்தைக்கு கொண்டு போறார். எகிப்திலிருந்து மக்களை விடுவித்து சீனாய் மலை அடிவாரத்துக்கு கொண்டு வந்து அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு 10 கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் அவர் கொடுத்தார். ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே வேற செமினார்கள்ல நாங்க இதை பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்திருக்கிறோம் என்றால், இங்கே ஒரு கலாச்சாரம், எகிப்திலே ஒரு கலாச்சாரம், கானான் தேசத்திலே வேறொரு கலாச்சாரம். அப்ப இந்த கலாச்சாரத்திலிருந்து இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அந்த கலாச்சாரத்துக்குள்ள போய் சேர்ந்தால் என்ன நடக்கும்? அது எல்லாமே ஒரு சாம்பார் கலாச்சாரமா தான் இருக்கும். ஆனால் என்ன செய்கிறார்? இடைவெளியில அங்க அனுப்புவதற்கு முன்பதாகவே நீ கொண்டு வந்த கலாச்சாரத்தை என்ன செய்? வாழ்க்கை கணக்காக மூட்டை கட்டி வச்சுட்டு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படியாக உன் வாழ்க்கை முறையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சீனாய் மலை அடிவாரத்திலே அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கிறதை நாங்கள் காணலாம். எனவே இதன் அடிப்படையிலே நீ வாழ்ந்தால்தான் என்ன செய்யலாம்? அங்க போய் சேரலாம்னு சொல்றார். ஆனா அதன்படி அவர்கள் வாழவில்லை. அதனாலே 40 வருஷங்கள் என்ன செய்தாரு? அவர்கள் வனாந்தரத்திலே அவர் பேரை அழித்தார். ஏன் அழித்தார் தெரியுமா? அங்கிருந்து வந்த ஒருத்தருமே இனி அங்க போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, நீங்க அங்கிருந்து வந்து நான் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாலும் நீங்க இன்னும் வார்த்தையின்படி என்ன செய்யல, நடக்கல. அதனால எகிப்தையே பார்க்காத, எகிப்தையே காணாத ஒரு சமூகத்தை தான் என்ன செய்தாரு? கானானை நோக்கி கொண்டு போனார். கானானுக்கு போன யாருமே எகிப்தை பார்க்கவே இல்லை, 2 பேரை தவிர. எனவே இங்க புதிய தேசத்துக்கு நீங்க போக வேண்டும் என்றால் ஒரு புதிய மனிதனாக, புதிய சமூகமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய கட்டளை. இதுக்குத்தான் வார்த்தை கொடுக்கப்பட்டது, இதுக்குத்தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இதுக்குதான் கட்டளை கொடுக்கப்பட்டது. எனவே ஒரு புதிய சமூகத்தை தான், புதிய தேசத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். அதே மாதிரி அருமையானவர்களே, மலை பிரசங்கத்தை நீங்க பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் கடைசியில பல ஜாதியான ஜனங்கள், பல பிரதேசங்களை சேர்ந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை அடையாளம் கண்டு அவரை பின்பற்றி வருகிறார்கள். வந்த உடனே இவரும் செய்யறாரு. என்ன செய்யறாரு? ஒரு மலையின் மேல ஏறி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை என்ன? கடைசியா வருது, மலை பிரசங்கத்தின் கடைசி என்ன வருது? மத்தேயு 7:27, பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. என்ன சொல்றார்? இந்த மலை பிரசங்க கடைசியில வருது. இதுதான் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என்ற வார்த்தையின்படி நீ நடந்தால் என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? கண்மலையின் மேல் நீ கட்டப்பட்ட வீடாய் உன்னுடைய வாழ்க்கை உறுதியானதாக இருக்கும். வார்த்தையின்படி வாழாதவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். அந்த வீடு என்ன செய்யும்? அந்த வீடு அழிந்து போகும். எனவே இதுவும் ஒரு உடன்படிக்கை தான். வார்த்தையின்படி வாழ்பவனுக்குத்தான் என்னது இருக்கிறது? வாழ்க்கை இருக்கிறது. எனவே வாழ்வும் வார்த்தையும் ஒன்றிணைந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். எனவே வார்த்தையின்படி வாழாத வீடு அழியும். மத்தேயு 7:27. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6:17. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட களவாதிருங்கள்னு சொல்றாரு. ஏன்? அவன் வேற ஒரு சமூகம், நீ வேற ஒரு சமூகம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் தான் இந்த புதிய சமூகத்தை சேர்ந்தவன். எனவே அப்படி ஒருவன் கீழ்ப்படியாவிட்டால் அவனோடு நீ என்ன செய்யாத, அவனோடு களவாதிருன்னு சொல்லுவதை 2 தெசலோனிக்கேயர் 3:14 நாங்கள் காணலாம். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாயும் இருக்க வேண்டும். யாரு? சபையை நடத்துகிறவன். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள். இது எல்லாவற்றிலும் நாங்கள் என்ன பார்க்கிறோம்? எங்களோட புதிய ஏற்பாட்டு சபையிலே வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது முக்கியம். அப்படி கீழ்ப்படிந்து வசனத்துக்கு நடக்கிறவர்கள் தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அடுத்தது கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி.
கொலோசியர் 1:28-29, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். பவுல் சொல்றார், நான் போராடி பிரயாசப்படுகிறேன். என்ன செய்றேன்? நான் போராடுகிறேன், பிரயாசப்படுகிறேன். எதுக்காக? எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும் படிக்கு நான் போராடி பிரயாசப்படுகிறேன்னு சொல்றாரு. அதற்கு நான் என்ன செய்றேன்? எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதாவது புத்தி சொல்லி உபதேசம் பண்ணுகிறோம். அதாவது நான் புத்தி சொல்லி உபதேசம் பண்ணுகிறேன். இது எனக்கு ஒரு பெரிய போராட்டம்னு சொல்றார். இது எனக்கு ஒரு போராட்டம். மனிதனுக்கு புத்தி சொல்வதும் உபதேசம் பண்ணுவதுமே அவர் சொல்றார் ஒரு பெரிய போராட்டம் இது. ஆனா இது ஒரு பெரிய போராட்டமாக நான் எடுத்திருக்கிறேன். எதை? புத்தி சொல்வதற்கும் போதிப்பதற்கையும் நான் ஒரு பெரிய போராட்டமாக கருதுகிறேன். ஏனென்றால் இதை செய்வதன் மூலமாகத்தான் கடவுளுக்குள் ஒரு மனிதனை நான் என்ன செய்யலாம்? தேறினவனாக நிறுத்தலாம். இது ரெண்டுமே இன்றைக்கும் சபையில போராட்டம் தான். என்ன போராட்டம்? புத்தி சொல்வதும் போதிப்பதும். நான் ஆராதனைக்கு 1000 பேர் வந்தாலும் பைபிள் ஸ்டடிக்கு 50 பேர் வரமாட்டாங்க. ஏன்? உபதேசத்தை கேட்கறதுல மக்களுக்கு ஆர்வம் இல்லை. 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு, சபை உபதேசிக்காம இருக்கிற பிரச்சனையும் இருக்கிறது. உபதேசிக்கிற சபையிலே மக்கள் வந்து உபதேசத்தை கேட்பதற்கு ஆர்வம் இல்லாத பிரச்சனையும் இருக்கிறது. நான் பவுல் இங்கே சொல்றார், இதை நான் என்ன செய்கிறேன்? வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி பலத்தோடு நான் போராடுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனையும் நான் தேறினவனாக நிறுத்த வேண்டும். அதற்காகவே நான் என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லி எல்லா மனிதருக்கும் ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். எனவே இங்கே ஒரு காரியத்தை நாங்கள் காண்கிறோம். என்னென்று சொன்னால், கொலோசியருக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு புத்தி சொல்லி உபதேசம் பண்ணும் பொழுதுதான் அவனை கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நாங்கள் நிறுத்த முடியும். அதற்கு எங்களுடைய உபதேசம் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக கள்ளப்போதனை. எனவே போதனைக்கு கிறிஸ்துவும் முக்கியத்துவம் கொடுத்தார், பவுலும் முக்கியத்துவம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து போதனையை குறித்து எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருக்கும்படி சொல்றார். யாருக்கு? சீஷர்களுக்கு. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருப்பது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். மத்தேயு 16:11-12, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். லூக்கா 12:1. ஏன் இது புளித்த மாவுன்னு சொல்லப்படுகிறது? ஏன் கள்ளப்போதனை அல்லது துருபதேசம்? இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆரோக்கியமான உபதேசம் தான் ஒருவனை ஆரோக்கியமான கிறிஸ்தவனாக வாழ வைக்கும். பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் வந்து புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அது துருபதேசம். புளித்த மாவு என்ன செய்யுமா? எல்லாத்தையும் எடுத்து போடும். அதை போலதான் துருபதேசம். சபைக்கு 2 விதமான துன்புறுத்தல் இருக்கிறது. ஒன்று வெளியிலிருந்து வருகிற துன்புறுத்தல், அடுத்தது சபைக்கு உள்ளே இருக்கிற துன்புறுத்தல். வெளியிலிருந்து வருகிற துன்புறுத்தல் என்ன செய்யும் என்றால் சபையை வளர்க்கும். வெளியிருந்து வர்ற துன்புறுத்தல் சபையை வளர்க்கும். கொஞ்ச காலத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் சபையா கூடி உபவாசம் இருந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க. 100 நாள் ஜெபம், 50 நாள் ஜெபம், 25 நாள் ஜெபம் இருந்தா இல்லையா? விடிய விடிய ஜெபம். என்ன வந்தது? உபத்திரவம் வர்றதுக்கு முதல்லையே, அப்படி ஜெபம். அப்ப உபத்திரம் வந்தா அதை விட ஜெபம் வானத்தை எட்டி இருக்கும். அப்ப உபத்திரம் வரும் பொழுது சபை என்ன செய்கிறது? ஒன்று சேருகிறது. பிரிவினையை மறந்துடுறோம், ஒன்று சேருகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப வெளியிலிருந்து வர்ற உபத்திரவம் என்ன செய்கிறதா? சபையை வளர்க்கிறது. ஆதி சபை வளர்ந்தது ஏனென்றா வெளியிலிருந்து வந்த உபத்திரம். ஆனால் ஆதி சபையை உடைத்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னது? துருபதேசம், கள்ளப்போதனை. வெளியிலிருந்து வருகிற உபத்திரவம் சபையை வளர்க்கும், உள்ளே இருக்கிற உபத்திரவம் சபையை உடைக்கும். இதான் சொல்ற, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு போதனையால் என்ன செய்ய முடியும் என்றால் சபையை தலைகளாக கவிழ்த்து போட்டு மக்களை கிறிஸ்துவை விட்டு வெளியேற்றுவதற்கு, கிறிஸ்துவை விட்டு விலகி போவதற்கு ஒரு போதனையாலே முடியும். அதனால தான் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சில இடங்கள்ல
மக்கள் கிறிஸ்துவிட்ட ஜெபம் பண்றதுக்கு பதிலாக வேற யார்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டாலும் எங்களுக்காக மன்றாடும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னும் சபை சரியா கிறிஸ்துவ மக்களை என்ன செய்யல, கிறிஸ்துவுக்கு நேரா மக்களை காட்டல, வேற எங்கேயோ மக்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க எங்களுக்காக மன்றாடுங்கன்னு கேட்கிறோம். ஏனென்றால் நேரடியாக சபை இன்னும் கிறிஸ்துவை நோக்கி மக்களை வழிநடத்தவில்லை. அதே போலதான் என்னது, சபையிலே கள்ளப்போதனை வரும் பொழுது என்ன செய்யும், மக்களை கடவுளை விட்டு அது வெளியே கொண்டு சென்றவிடும். மக்கள் கடவுளை பார்க்காதபடி திசை திருப்பக்கூடிய சக்தி துருபதேசத்துக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், யூடியூபுகள்ல அதுகள்ல பார்க்கலாம். கிறிஸ்துவ பத்தி பேசுறதுக்கு பதிலா சில பிரசங்களை நீங்க கேட்டு பாருங்க, நல்லா கேட்டு பாருங்க. கள்ளப்போதனை எப்படி அறியலாம் என்று சொன்னால், அந்த போதனையிலே ஒரு பக்தி விருத்தி இருக்கணும். அந்த போதனை கடவுளை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி ஒரு மனிதனை வழிநடத்த கொண்டு செல்ல வேண்டும். மனிதனுடைய பார்வையை தேவனை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி திருப்புகிறதா இருக்க வேண்டும். அப்படி இல்லாத எல்லா போதனையுமே துருபதேசம் தான். எனவே பக்தி விருத்தியை உருவாக்குகிற போதனையும் கடவுளை நோக்கி கொண்டு செல்லுகிற போதனையும் தான் சபையினுடைய ஆரோக்கியமான போதனை. அந்த விதமான போதனை இன்றைக்கு சபைக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் கள்ளப்போதனை, துருபதேசம் ஒரு புளித்த மாவு, அது கடவுளிடத்திலிருந்து மக்களை வேறு பிரித்து செல்வதை இங்கே காணலாம். எனவே இது இயேசு கிறிஸ்து சொன்னது, கொடுத்த எச்சரிப்பு. பவுல் என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார், பேதுரு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவழைத்துக் கொள்வார்கள். 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். கள்ளப்போதகர்கள் எதுக்காக உபதேசம் பண்றாங்க, எதுக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்றால், எதுக்காக? கடவுளுக்காக இல்லை. யாருக்காக? தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக, தங்களுடைய பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தான் யாரு? நல்ல போதகர்கள். கடவுளுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தான் கடவுளுடைய ஊழியக்காரர். எனவே கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வேலையே மக்களை தங்களை நோக்கி நடத்துகிறதை ஒழிய கடவுளை நோக்கி நடத்துகிறது அல்ல. இப்ப இன்றைக்கும் ஒரு மனிதன் தன்னை நோக்கி, தனக்கு பின்னால மக்களை வரவழைத்து தன்னை நோக்கி மக்களை பார்க்க வைத்து மக்களை தன்னுடைய வலைக்குள்ளே, தன்னுடைய போதனைக்குள்ளே சிக்க வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கடவுளை பார்க்க முடியாதபடி அதுதான் துருபதேசம், அதான் கள்ள போதனை. இன்னைக்கு ஏராளமான போதகர்கள், ஏராளமான போதனைகள் இதிலே இன்றைக்கு இருப்பதை நாங்கள் காண்கிறோம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எந்த சபைக்கு எழுதுறாரு? சபை மூப்பர்களை சொல்றாரு. எபேசு சபை மிலேத்துல இருக்கும் பொழுது அங்கே எபேசில் இருக்கிற மூப்பர்களை வரவழைத்து சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எபேசு சபைதான் புதிய ஏற்பாட்டிலேயே வலிமையான சபை. தெரியுமா உங்களுக்கு? அங்கதான் பெரிய பெரிய போதகர்மார் இருந்தாங்க. அப்பல்லோ, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, பவுல். அதை தவிர அங்கதான் பைபிள் ஸ்கூல் இருந்தது. எங்க? எபேசில. அங்கதான் சொல்றாரு, 2 வருஷ காலம் திறன் பாடசாலையிலே கற்றுக் கொடுத்தபடினாலே ஆசியாவில் இருக்க எல்லோரும் சுவிசேஷ வசனத்தை கேட்டார்கள். எபேசு சபையில பவுலினுடைய கச்சைகளை கொண்டு போய் போட்ட போது பிசாசுகள் ஓடியது. அதே நேரத்தில் தியானால் கோயிலை க்ளோஸ் பண்ணாங்க. இப்படி மந்திரவாதிகள் புஸ்தகங்கள் எல்லாம் போட்டு எரித்தார்கள். முழு பட்டணமும் கிறிஸ்தவமயமாகினது மட்டுமல்ல, ஆசியா முழுவதும் அங்க இருக்கிறவங்க போய் கிறிஸ்தவ சபைகளை ஸ்தாபித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு போதகத்தினாலே கட்டப்பட்ட, இப்படி அற்புதங்களை அடையாளம் கொண்ட இப்படிப்பட்ட என்னது உயர்ந்த நிலையில இருக்கிற சபைக்குத்தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். யார் இந்த ஓநாய்கள்? இவங்க தான் கள்ள போதகர்கள். தெரியுமா? இவ்வளவு காலமும் நான் போதிச்ச எல்லா போதனையும் இவங்க என்ன செய்வாங்க? இதை மாற்றி வேறொரு போதனை உங்களுக்கு கொடுப்பார்கள். வேறொரு போதனை உங்களுக்கு கொடுத்த பிறகு நீங்க என்ன செய்வீங்க? கடவுளை விட்டு நீங்க வேற எங்கேயோ போயிடுவீங்க. எனவே ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு ஆரோக்கியமாக நீங்கள் நடப்பதில் இருந்து அவர்கள் உங்களை வழிதப்பி போக பண்ணுவார்கள். அதாவது இதுதான் ஏன் அங்க இருக்கிற மூப்பர்களை வரவழைத்து ஜெபம் பண்ணி இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் அதிக காலம் செலவழித்தது எபேசுவிலே, அதிகமான நேரத்தை செலவழித்தது எபேசுவிலே. எபேசு அந்தியோகியா பட்டணத்துக்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு மிஷனரி ஸ்தலமாக இருந்தது எபேசு.
அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிற எச்சரிக்கை இது. ரொம்ப கவனமா இருங்க, என்றால் கள்ளப்போதகர்கள் வந்து உங்களுக்கு உங்க மக்களை தவறாக நடத்தலாம். எனவே என்ன சொல்ல வர்றாருண்டா, கொடிதான ஓநாய்கள்னு சொல்றாரு. யார? கள்ளப்புற கொடிதான ஓநாய்கள்னு சொல்றாரு. சரி, சபை போதகரின் தகுதி. சபை போதகரா ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பேரே போதகர் தான். சபையை நடத்துறவருடைய பேரே என்னது? போதகர். அப்படின்னா என்னது? என்ன செய்யணும்? அப்படின்னா போதிக்கணும். சபை போதகர்னா அவர் போதகர் அழைப்பதன் காரணமே அவர் மக்களுக்கு மந்தைக்கு போதிக்கிறவராக இருக்க வேண்டும். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். சபையை நடத்துகிற ஒருவன் போதக சமர்த்தனா இருக்கணும்னு சொல்றாரு. போதகனா மட்டுமல்ல, போதக சமர்த்தன் சொன்னா என்னது? சிறப்பாக போதிக்கக்கூடியவனா இருக்கணும். அப்படி போதிக்க தெரியாட்டியும் போதிப்பதற்கு அவன் என்ன செய்யணும்? போதிப்பதற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே போதிப்பதற்கு கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதுவும் எங்க எழுதுறாருன்னு சொன்னா எபேசுக்கு தான் எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 3:2. நான் உங்களுக்கு இவ்வளவு காலம் போதிச்ச விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா என்ன செய்யணும்? இனிமேல் நீ இந்த சபைக்கு ஒருவரை நியமித்தால் போதனை செய்யக்கூடிய ஒருவனாக, அவன் சிறப்பான ஒரு போதகனாக இருக்க வேண்டும்னு சொல்வதை காணலாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். திரும்ப 2வது கடிதம் எழுதும் பொழுது அது சொல்றார். என்னது? சபையை நடத்துகிறவன் போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும். சரியா? இந்த பைபிள் காலேஜ் நாங்க நடத்தணுன்ற நோக்கமே இதுதான். என்னத்துக்கு? போதகத்திலே சமர்த்தனா இருங்க. அப்படி போதகத்திலே சமர்த்தனா இருக்காட்டியும் பரவாயில்லை, வந்து போதக சமர்த்தனாக மாறுங்க. எனவே அநேகர் முயற்சி செய்கிறார்கள். எதுக்கு? மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக. நிறைய காரியங்களை நாங்க செய்யறோம். நிறைய கூட்டங்கள் நடத்துறோம், நிறைய உபவாச கூட்டங்கள் நடத்துறோம், நிறைய ஆராதனை நடத்துறோம். எல்லா காரியங்களும் சபையில நிறைய நடவடிக்கைகள் இருக்கிறது. ஆனால் சபை முக்கியமாக கொடுக்க வேண்டிய அவதானம் செலுத்த வேண்டிய ஒன்றுதான் மக்களை அறிவூட்டுவது. அடுத்தது சபையில் இருக்கிற தலைவர்களை அறிவூட்டுவது. எனவே போதக சமர்த்தனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே போதகர்களாகிய நாங்கள் போதகத்தை செய்வதற்கு சமர்த்துள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஒரு ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, சமத்தா இருக்கணும் பாரு. புரியுதா? எனவே சமத்தா இருக்கணும். எதுல சமத்தா இருக்கணும்? போதகத்துல சமத்தா இருக்கணும். ரைட். அடுத்தது, முதலாவது, சீர்திருத்தம் நடந்த உடனேயே சீர்திருத்த தலைவர்கள் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? என்ன செய்தார்கள்? வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள். வேதாகமத்தை அவர்கள் ரொம்ப வில்லியம் கேரி வந்தோன்னு பெருசா மிஷனரி ஊழியம் ஒண்ணு செய்ய போகல. தெரியுமா உங்களுக்கு? வில்லியம் கேரி வந்து சபை ஊழியத்துக்கு போகல. வில்லியம் கேரி வந்த உடனே செய்ய ஆரம்பித்தது என்னென்றால் வேதாகம மொழிபெயர்ப்பு. என்ற வேதாகமம் இல்லாமல் நீங்க மக்களை வழிநடத்த முடியாது, மக்களை போதிக்க முடியாது, சபையை கட்ட முடியாது. சபையை கட்டின பிறகு நீங்க என்னத்தை போதிப்பீங்க? மக்களுடைய கையில் என்ன வேணும்? வேதாகமம் வேணும். எனவே சொல்லப்படுகிறது 21 மொழிகளிலே அவர் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் வேலையிலே அவர் ஈடுபட்டார். 6 மொழியிலே முழு வேதாகமத்தையும் அவர் மொழிபெயர்த்தார் வில்லியம் கேரி. ஏனென்றால் சீர்திருத்தவாதிகளுடைய அடிப்படை அஸ்திவாரமே இதுதான். என்னதென்றால் வேதாகமம். வேதாகமம் இல்லாமல் மக்களை வழிநடத்த முடியாது என்பதை சீர்திருத்த தலைவர்கள் அறிந்திருந்தார்கள். அது மாதிரி தான் எல்லா இடமும் சுவிட்சர்லாந்துலேயோ பிரான்ஸ்லேயோ இங்கிலாந்து தேசத்திலேயோ வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதிலே தான் முழு மூச்சாக என்ன செய்தார்கள்? சீர்திருத்த தலைவர்கள் ஈடுபட்டார்கள். அங்கே தமிழ் மக்கள் நாங்க கொடுத்து வச்சவங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? வில்லியம் கேரி 1761 அப்பதான் வில்லியம் கேரி பிறக்கிறார். ஆனால் சீகன்பர்க் இந்தியாவுக்கு வந்த பொழுது எப்ப? 1706. எத்தனை வருஷத்துக்கு பிறகு வில்லியம் கேரி பிறக்கிறார்? 55 வருஷம். வில்லியம் கேரி வருவதற்கு, இந்தியாவுக்கு வருவதற்கு, வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு முன்பதாகவே சீகன்பர்க் தரங்கம்பாடிக்கு வந்து ட்ரங்கோபார்ல என்ன செய்தார்? தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். ஆனால் இன்றைக்கு வில்லியம் கேரியை பேசும் அளவுக்கு சீகன்பர்கை குறித்து யாருமே பேசுவதில்லை. எனவே தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன் தெரியுமா?
முத இந்தியாவுக்கு எங்களுடைய புரட்டஸ்தாந்து தலைவர்கள் அல்லது மிஷனரிமார் மொழிபெயர்த்த முதலாவது வேதாகமே இந்தியாவில் தமிழ் வேதாகமம் தான். ஏன் சீகன்பர்க் வந்து முதலாவது மிஷனரி ஊழியத்தை விட இதை முக்கியமாக கருதினார்னு சொன்னால், மக்களை வழி நடத்த வேண்டியது சீகன்பர்க் கிடையாது, வேதாகமம். எனவே வேதாகமத்தினுடைய முக்கியத்துவத்தை சீர்திருத்த தலைவர்கள் அறிந்திருந்தார்கள், சீகன்பர்க் அறிந்திருந்தார். காரணம் என்ன? சீகன்பர்கும் ஒரு சீர்திருத்த பின்னணியிலே வந்தவர், ஜெர்மன் லூதரன் சபையை சேர்ந்தவர். எனவே லூதரன் சீர்திருத்த சபை பின்னணியை சேர்ந்தவர். எனவே அங்கே வந்து அவருக்கு வரும்பொழுது எத்தனை வயசு? 24 வயசு. 24 ஒரு வயது வாலிபன், ஒரு சீர்திருத்த பின்னணி, ஜெர்மன் தேசத்தில் இருந்து ஒரு சீர்திருத்த பின்னணி சேர்ந்த ஒரு வாலிபன் அங்கே இந்திய தேசத்துக்கு வருகிறான். வந்த உடனே அவனுடைய கண்ணிலே படுவது முதலாவது அவன் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னென்றால், செய்ய ஆரம்பித்த வேலை வேதாகம மொழிபெயர்ப்பு. எனவே 32 வயசு வரும் பொழுது அங்கே புதிய ஏற்பாடு எங்கட கைக்கு வருது. 19வது வருஷம் பழைய ஏற்பாட்டில் ரூத் வரைக்கும் 37 வயசுலேயே செத்து போனார். நிறைய மிஷனரிமார் இலங்கைக்கு, இந்தியாவுக்கு, ஆசியா, ஆப்பிரிக்காவுக்கு வந்து இளம் வயதிலேயே செத்து போனார்கள். ஏன் தெரியுமா? இங்கத்திய சுவாத்திய நிலை, இங்க இருக்கிற வியாதிகள் அவர்களை என்ன செய்யலை, உயிர் வாழ விடையில. ஆனா சாகிறதுக்கு முதல்ல என்ன செய்தாங்க? இந்த தேசத்துக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி மறித்தார்கள். ஆனா செய்து போட்டு கொடுத்த வேலையும் வந்து ஒரு தலைமுறைக்குரிய வேலை இல்லை, பல சந்ததிகளுக்குரிய வேலை. உங்களை பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொல்லப்பட தெரிந்தான உங்களுக்கு. ஏன் என்ன சொல்லுது? அதாவது பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களிலே உங்களுடைய பணத்தை, நேரத்தை என்ன செய்யுங்க, செலவிடுங்கள். அது பரலோகத்துக்கு என்ன செய்யும்? பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? பரலோகத்துக்குரிய காரியங்கள், இதெல்லாம் பரலோகத்துக்குரிய காரியங்கள், பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள். இதுல தான் நேரத்தையும் பணத்தையும் எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க, செலவழித்தார்கள். அதனால தான் இன்னைக்கு எங்க கையில பைபிள் இருக்கு. இது உண்மையில ஹென்றி பவரனுடைய வேதாகமம் நாங்க சொல்லுவோம், பவர் மொழிபெயர்ப்பு. ஆனா பவர் வந்து மொழிபெயர்க்கவில்லை, சீகன்பர்கனுடைய மொழிபெயர்ப்பு தான் என்ன செய்தது, திருத்தம் செய்யப்பட்டு கடைசியில பவரனுடைய கைக்கு வந்தது. பவர் மொழிபெயர். எனவே முதலாவது மொழிபெயர்ப்பை ஆரம்பித்து வைத்தவர் சீகன்பர்க். அதுக்கு காரணம் என்னென்றால், வேதாகமம் இல்லாமல் சபையை கட்ட முடியாது. சீர்திருத்தவாதிகளின் முதல் வேலை வேதாகம மொழிபெயர்ப்பு. ஐரோப்பாவிலே நாங்கள் காணலாம், ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு, இதான் 3 முக்கிய மொழிகள், ஐரோப்பிய மொழிகள். எனவே முதலாவது சீர்திருத்தத்துக்கு பிறகு உடனடியாக செய்தது ஆங்கில வேதாகம, ஜெர்மன், பிரெஞ்சு மொழியிலே வேதாகமம் வந்தது. சீர்திருத்தத்துக்கு அடிப்படையாக இருந்தது அதுதான். மக்களை வந்து இந்த சபையில் இருக்கிற காரியங்கள் தவறு, இதை நாங்க சீர்திருத்தணும்னு சொன்னது மட்டும் இல்லை, மொழிபெயர்த்து கையில கொடுத்துட்டாங்க. எதை? வேதாகமத்தை கொடுத்து காட்டினாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, நீங்க சத்தியம் எது என்பதை நீங்களே வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் செய்தது சரியா பிள்ளையா என்பதை நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வேதாகமத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். எல்லா செமினாரையும் நான் முடிப்பேன், கடைசியா ஒரு வசனம் போட்டு, தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? அலைகள் ஓய்வதில்லை. இந்த செமினார் நான் அப்படிதான் முடிக்க போறேன். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு புதிய அளவு ஒண்ணு வந்திருக்கு. என்னால தீர்க்கதரிசிகள் இவ்வளவு காலமும் போதகர்மார் தான். இவ்வளவு காலம் இப்ப நாங்க அன்றைக்கு பார்த்தோம் ஆராதனை தான் எங்கட எல்லாத்துலயும் முக்கியம், அப்படித்தானே? ஆராதனை தலைவர்கள் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, சுற்றுலா போறாங்க, உலா வருகிறார்கள். ஆனா இனி வரப்போகிற காலம் இதுவும் ஒரு எச்சரிப்பு தான். இனி வரப்போகிற காலம் ஆராதனை வீரர்களுடைய காலம் அல்ல, இனி வரப்போகிறவர்களுடைய காலம் தீர்க்கதரிசிகளுடைய காலம். இது அடுத்த அலை எங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. இது ஒரு சுனாமி, இது சபையை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற ஒரு சுனாமி. இவ்வளவு காலமும் ஐரோப்பாவிலிருந்து தான் கள்ளப்போதகர்கள் வந்தாங்க, ஐரோப்பாவிலிருந்து தான் பிரசங்கிகள் வந்தார்கள். இப்ப வர்றது வந்து ஐரோப்பால இருந்து கிடையாது. எங்க இருந்து? ஆப்பிரிக்கால இருந்து. இப்ப வருகிறவர்கள் ஆப்பிரிக்கால இருந்து தான் வருகிறாங்க. இப்ப வர்றது எல்லாமே பாஸ்டர்மார் கிடையாது, பிரசங்கிமார் கிடையாது, பிரீச்சர்மார் கிடையாது. இப்ப வர்றது எல்லாமே ப்ரொஃபட்மார். அது எங்க இருந்து வர்றாங்கன்னா, எங்க இருந்து வர்றாங்க? ஆப்பிரிக்கால இருந்து. இப்ப தமிழ்நாடும் அந்த ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்குது. இனி வரப்போகிற காலங்கள் வந்து இந்த காலம் தான். என்னது? தீர்க்கதரிசிகளுடைய காலம். இது இப்ப வந்து கொண்டிருக்கிற புதிய அலை. சரியா? எனவே இந்த அலைக்குள்ள நாங்க இப்ப போகிறோம், இல்ல போய்கிட்டு இருக்கிறோம். இந்த அலை இப்ப வந்துட்டு.
அலைகள் ஓய்வதில்லை. சபையானது காலத்துக்கேற்றபடி அலைகளில் அடிபட்டு செல்லாமல் வார்த்தையில் வளர வேண்டும். என்ன செய்யணும்? வார்த்தையில். மக்களை வார்த்தையில வளராட்டா, மக்களுக்கு வார்த்தை தெரியாட்டா, மக்களும் ஒரு அலையில போய்கிட்டு இருப்பாங்க, சபையும் ஒரு அலையில போய்கொண்டே இருக்கும். இது வந்து கொண்டிருக்கிற அடுத்த அலை. இந்த அலை இது வந்த எல்லா அலையை விட மோசமான, இது வர்ற அலை மோசமான அலை. புரியுதா? எனவே ரொம்ப கவனமாக நாங்க இருக்க வேண்டும். இதுல நிறைய ஃபேக் இருக்கு. ஃபேக்னு சொன்னா இதுல நிறைய ஃபேக் செய்யலாம். எதுல? தீர்க்க தரிசனத்துல. இப்ப ஆராதனையில சரி, நீங்க போலியா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆராதனையில போலி, ஒரு ஆராதனையின் காலம் போய்கிட்டு இருக்குது, ஆராதனையில போலியா ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க. ஆனா இதுல நிறைய போலிகள் இப்ப. எனவே தொடர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையிலே வளர வேண்டும். சும்மா தீர்க்கதரிசிகள் பின்னுக்கும் அவங்க இவங்க பின்னுக்கும் ஓடாம கிறிஸ்துவுக்கு பின்னாக ஓடுவதற்கு கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவை பின்பற்றி செல்வோம். அலைகள் ஓய்வதில்லை, இன்னொரு அலை வருது. இதை நான் எச்சரிக்கையா சொல்றேன். ரொம்ப கவனமா இருங்க. இதுகளுக்கு பின்னால ஓடாம வார்த்தையில போங்க. இன்னைக்கு போதகர் மாற இதுக்கு பின்னால போகும் பொழுது மக்கள் என்ன செய்வாங்க? மக்கள் இதை நோக்கி தான் போவாங்க.